வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. இறுதி 15 ஆண்டுகளாக வயதில் மூத்த தலைவர்கள் தமிழ் தேசியத்தையும் கட்சியையும் குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் கட்சியினுடைய செயற்பாடுகள் அதல பாதாளத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும் ஐபிசி குழுமத்தின் தலைவரும் புலம்பெயர் தொழிலதிபருமான கந்தையா பாஸ்கரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அயோத்திக்கு வருகை தரும் பயணிகளின் வசதிக்காக உத்தரப்பிரதேச அரசு டிஜிட்டல் சுற்றுலா மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மலவன் சேரம்பாடி பகுதியில் அரசு பேருந்து மீது டிரான்ஸ்பார்மரில் இருந்த மின்சாரம் கம்பி உரசி மின்சாரம் பாய்ந்ததில் ஓட்டுநர் உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். செல்போன் அழைப்பு தொடர்பாக நாட்டு மக்களுக்கு தொலைத்தொடர்பு துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் செல்போன் நிறுவனத்திலிருந்து வருவது போல அழைப்பு வந்து *401# என்ற எண்ணை டயல் செய்ய சொன்னால் அதற்கு பதில் அளிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாறாக அதற்கு பதில் அளித்தால் உங்களது தகவல்களை மோசடிக்காரர்கள் திருடி பல்வேறு வகையான திருட்டுகளில் ஈடுபடுவார்கள் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கு அழைப்பிதழ் கொடுக்க பாஜகவினர் யார் என்று கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் அயோத்தியை நோக்கி செல்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி காவி உடையில் இருக்கும் திருவள்ளுவர் புகைப்படத்தை பதிவிட்டு திருவள்ளுவர் தின வாழ்த்து தெரிவித்துள்ள சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆளுநரை யாரும் கரைப்படுத்த முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இது ஆளுநரின் பதிலுக்கு பதிலடி தரும் வகையில் அமைந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.